Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது chapter number 10. Exercise 10.6ல question number 6 பார்க்கலாம். x dy by dx equal y minus x into cos square y by x. question வந்து சால்வ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல இது ஹோமோஜெனிக் மெத்தடான்னு பாருங்கள். ஹோமோஜெனிக்னா பவர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவர் 1, எக்ஸோட பவர் 1, இதோட பவர்ஸும் 1 தான். ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஹோமோஜெனிக் மெத்தட். அப்போ நம்ம ஹோமோஜெனிக் மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் ஹோமோஜெனிக் மெத்தடில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. dy by dx இருக்குது அண்ட் dx by dy இருக்குது. அது நம்ம என்ன டைப்பில் இருக்குன்னு நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ரைட் சைடில் பாருங்கள் y மைனஸ் எக்ஸு காஸ் ஸ்கொயர் y by x 2 டேர்ம் இருக்குது. சென்டரில் நெகட்டிவ் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நியூமரேட்டராக தான் இருக்கணும். அப்போ இந்த சைடு இருக்கிற வேரியபிளை நான் அனதர் சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணி டினாமினேட்டரை மாற்றிக்கிறேன். அப்போ dy by dx ஈக்குவல் y மைனஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் y by x இருக்குது. இந்த எக்ஸ் வந்து நான் ஈச் எலமெண்ட்ஸையும் செப்பரேட்டாக டிவைட் பண்ணுறேன். இந்த எக்ஸ் வந்து கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ dy by dx ஈக்குவல் y by x மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் y by x. இப்போ இது ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பில் இருந்ததுன்னா ஃபுட் y ஈக்குவல் டு vxன்னு செலக்ட் பண்ணணும். இந்த வேல்யூஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஏன்னா இந்த இடத்துல எக்ஸை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கேயும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். dy by dx இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. 2 வேரியபிளில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் டெரிவேட்டிவ் பண்ணலாம். முதல்ல வியை வச்சுக்கோங்க. எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் எக்ஸை பேஸ் பண்ணும்போது 1 ஆகிடும். அடுத்து எக்ஸ் வச்சுக்கோங்க. வியை டெரிவேட்டிவ் பண்ணால் dv by dx ஆகிடும். நான் இதிலிருந்து எக்ஸ் அனதர் சைடு மூவ் பண்ணுறேன். அப்போ y by x ஈக்குவல் டு v இதுவும் கிடச்சிருச்சு. இந்த 2 வேல்யூஸை நான் இந்த டேர்மில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். dy by dx ஓட பிளேஸ்க்கு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். v plus x into dv by dx equal y by x ஓட பிளேஸ்க்கு v replace பண்ணுங்க. cos square y by x ஓட பிளேஸ்க்கு v replace பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளஸ் v another சைடு மூவ் பண்ணால் மைனஸ் v ஆகும். ஸோ கேன்சல் ஆகுது. அதனால் நான் இங்கே கேன்சலேஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வேரியபிள் செப்பரேஷன் பண்ணணும். x into dv by dx ஈக்குவல் மைனஸ் காஸ் ஸ்கொயர் v. இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் v மல்டிபிள் இருக்குது. அனதர் சைடு கொண்டு போனால் டிவிஷன் ஆகிடும். ஸோ 1 by காஸ் ஸ்கொயர் வின்னு போடலாம். இல்லைனா dv by காஸ் ஸ்கொயர் வின்னு வச்சுக்கலாம். மைனஸ் இந்த x by dx அனதர் சைடு கொண்டு வரேன். ரெசிப்ரோக்கல் ஆகும். dx by x ஆகிடுச்சு. வேரியபிள் செப்பரேஷன் பண்ணிட்டோம்னா அடுத்தது இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 by cos ஸ்கொயர் வியை நம்ம சீக்கன் ஸ்கொயர் வின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் வி இன்ட்டு dv ஈக்குவல் மைனஸ் இன்டகிரேஷன் dx by x. இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் வி இன்ட்டு டிவிக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை நம்ம அப்ளை பண்ணலாம். இதோட இன்டகிரேஷன் ஃபார்முலா tan v மைனஸ் இன்டகிரல் dx by x ஓட இன்டகிரேஷன் ஃபார்முலா log x மாடுலஸ் போட்டுக்கோங்க. மாடுலஸ் x ப்ளஸ் log c tan v ஓட பிளேஸ்க்கு y by x வச்சுருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். மைனஸ் log மாடுலஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா x ப்ளஸ் log c tan of y by x ஈக்குவல் இது log a மைனஸ் log b மெத்தடில் இருக்கிறதுனால நம்ம டிவிஷன் எழுதிக்கலாம். log c by x. இங்கே log கேன்சலேஷன் பண்ணணும். அதனால் போத் அண்ட் சைடு நான் எக்ஸ்போனன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். e பவர் tan of y by x. இங்கே எக்ஸ்போனன்ஷியல் அப்ளை பண்ணால் log கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ c by x மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த x டிவைடில் இருக்குது. அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ராடக்ட்டு x into e power tan of y by x equal to c. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். Next we go to question number 7. 7th question பார்க்கலாம்.
1 plus 3 into e power y by x dy plus 3 into e power y by x into 1 minus y by x into dx equal to 0. Given that y equal to 0 when x equal to 1. x ஓட வேல்யூ 1 இருந்தா y ஓட வேல்யூ 0. இந்த 2 கண்டிஷன் யூஸ் பண்ணி இதோட சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நாம் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட பவர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. 1 1 இருக்குது. இது கண்டிப்பாக ஹோமோஜெனிக் தான். அதே டைம் இன்னொரு ஷார்ட்கட்டு இருக்குது. இந்த இடத்துல y by xன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு டைப்பு. இங்கே பாருங்கள், இதுவும் y by x, இதுவும் y by x. அதே x by y இருந்தால் செகண்ட் டைப்பில் போடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு டைப்லேயே போடலாம். 1 plus 3 into e power y by x into dy. இந்த டேர்ம் another side மூவ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும். minus 3 into e power y by x into 1 minus y by x into dx. நான் இது ஃபஸ்ட்டு டேர்ம் சொன்னதுனால dy by dx கொண்டு வரணும். இங்கே dy இருக்குது, இந்த dx லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, டிவிஷன் ஆகிடும். minus 3 into e power y by x 1 minus y by x the whole divided by, இந்த வேல்யூஸ் மல்டிபிள் இருக்குது, another சைடு கொண்டு வந்து டிவிஷன் பண்ணிக்கிறேன். 1 plus 3 into e power y by x. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். இது ஃபஸ்ட்டு டைப்பாக இருக்கிறதுனால ஃபோட்டோ ஒய்யோட பிளேஸ்க்கு vxன்னு அப்ளை பண்ணுங்கள். நான் இதிலிருந்து என்ன செய்கிறேன்னா வியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எக்ஸ் another சைடு கொண்டு வந்தீங்கன்னா y by x. இதை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிடலாமே. இங்கே dy by dx இருக்கிறதுனால எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ dy by dx கிடைக்கும் இஸ் ஈக்குவல், இங்கே vx 2 வேரியபிள் ப்ராடக்டில் இருக்குது. அப்போ வியை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1, எக்ஸு கான்ஸ்டன்ட்டு, வியை டெரிவேட்டிவ் பண்ணால் dv by dx. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளே அப்ளை பண்ணணும். dy by dx ஓட பிளேஸ்க்கு இந்த கண்டிஷன் v plus x into dv by dx அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல் minus 3 into e power y by x ஓட பிளேஸ்க்கு v 1 minus v divided by 1 plus 3 into e power v. இந்த கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். x into dv by dx ஈக்குவல், இந்த ப்ளஸ் v நான் another சைடு மூவ் பண்ணுறேன், மைனஸ் v ஆகிடும். இது இன்சைடு ப்ராடக்ட் பண்ணுங்கள். minus 3 e power v, இந்த வேல்யூஸ் இங்கே ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் 3v e power v the whole divided by 1 plus 3 into e power v இருக்குது. இந்த ப்ளஸ் v another சைடு வரும்போது மைனஸ் வியாக மாறிடும். x into dv by dx ஈக்குவல், இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ minus 3 into e power v plus 3v into e power v, இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது minus v minus 3v e power v the whole divided by 1 plus 3 into e power v எழுதலாம். x into dv by dx ஈக்குவல், இதில் ஏதாவது வேல்யூஸ் கேன்சலேஷன் ஆகுதான்னு பாருங்கள். இது கண்டிப்பாக கேன்சலேஷன் ஆகிடும். இந்த 2 டேர்ம்லேயும் நான் நெகட்டிவ் அவுட் சைடு கொண்டு வந்துடுறேன். 3 e power v plus v by 1 plus 3 into e power v. இந்த வேல்யூஸை நம்ம லெஃப்ட் சைடும் இந்த x by dx another சைடு கொண்டு வரணும். 1 plus 3 into e power v divided by, இந்த வேல்யூஸை நாங்கள் டிவைட் கொண்டு வரேன். இந்த v ஃபஸ்ட்டும் 3 e power v செகண்டாகவும் எழுதிக்கோங்க. இன்டகிரேஷன், இந்த இடத்துல dv இருக்குது. அடுத்து x dx நான் another சைடு கொண்டு வரேன். இங்கே மைனஸ் இருக்குது. dx by x வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டா இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்டெக்ரல் f dash of x by f of x dx, டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர், இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வியை டெரிவேட்டிவ் பண்ணால் 1, 3 கான்ஸ்டன்ட்டு, e பவர் டெரிவேட்டிவ் பண்ணால் e பவர் v. அப்போ அந்த ஃபார்முலா இந்த இடத்துல ரைட் பண்ணலாம். லாக் ஆஃப் மாலஸ் ஆஃப் v plus 3 into e பவர் v. இதை டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் பண்ணால் நியூமரேட்டர் வருது. ஸோ லாக் எக்ஸு, ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கோங்க, லாக் சி. அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யலாம்னா இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. லாக் ஆஃப் மாடலஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க.
ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னா v ப்ளஸ் 3 இன்ட்டு இ பவர் வி. இதுலேயே மாடலஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா லாக் எக்ஸு ஈக்குவல் டு லாக் சி. அடுத்த ஸ்டெப்பில் இது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி மெத்தடில் இருந்தால் லாக் ஏ இன்ட்டு பின்னு ரைட் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். ஓகே, நம்ம ரைட் பண்ணியாச்சு. அடுத்த லாகு, இந்த லாக் வந்து கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. இப்போ ஒய்யோட பிளேஸ்க்கு நம்ம இந்த வியோட பிளேஸ்க்கு நம்ம வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். வியோட பிளேஸ்க்கு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு இ பவர் ஒய் பை எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் சி. இந்த எக்ஸை இன்சைடு ப்ராடக்ட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸு கேன்சலேஷன் ஆகிடும். ப்ளஸ் 3 எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சி. கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணலாம். முதல்ல y equal to 0 and x equal to 1 இந்த கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணுங்கள். ஒய்யோட பிளேஸ்க்கு 0, எக்ஸோட பிளேஸ்க்கு 1. இப்போ இந்த இடத்துல 0 கொடுத்தா இதுவும் 0 ஆகிடும், ஈக்குவல் டு சி. அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இது ப்ராடக்ட் பண்ணால் 3, இ பவர் 0 வேல்யூ 1. ஸோ சிக்கு வந்து 3 தான் கிடைக்குது. இதை நம்ம இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஒய் ப்ளஸ் 3 எக்ஸு இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இதோட பவர் 2 இருக்குது, இதோட பவர் 2, இதோட பவர் 1, இதோட பவர் 1. ப்ராடக்டில் இருக்கும்போது பவர் ஆட் பண்ணால் இதுவும் 2. ஸோ அப்போ போத் சைடும் பவர் 2ஆக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஹோமோஜெனிக் ஈக்குவேஷன் தான். நம்ம முதல்ல இது கிவன் கண்டிஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த 2 டேர்முக்கும் சென்டரில் அடிஷனோ சப்ராக்ஷனாக இருந்தால் இதை நம்ம நியூமரேட்டர்லேயே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல இருக்கிற வேல்யூஸை டிவைடு கொண்டு வந்து டினாமினேட்டராக மாற்றிக்கோங்க. அப்போ இங்கே டிஎக்ஸ் இருக்குது, இந்த டிஒய் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு வரேன், டிவைடுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை டைப் நம்பர் 2ல் இருக்குது. டைப் நம்பர் 2ல் இருந்தால் நம்ம எக்ஸோட பிளேஸ்க்கு விஒய் அப்ளை பண்ணி ஆகணும். இம்ப்ளைஸ் இதிலேருந்து v நம்ம செப்பரேட் பண்ணால் எக்ஸ் பை ஒய்ன்னு கிடைக்குது. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் பண்ணும்போது டிஎக்ஸ் பை டிஒய். v கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணால் 1 ஆகிடும். ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, வியை டெரிவேட்டிவ் பண்ணால் டிவி பை டிஒய். முதல்ல இந்த டிஎக்ஸ் பை டிஒயோட பிளேஸ்க்கு இதை நான் சப்ஸ்டியூஷன் பண்ணி லெஃப்ட் சைடு எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸோட பிளேஸ்க்கு இது அப்ளை பண்ணிங்கன்னா வி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் ஒய். எக்ஸோட பிளேஸ்க்கு விஒய், இந்த இடத்துல ஒரு ஒய் இருக்குது, அதோட ப்ராடக்ட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். வி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் இஸ் ஈக்குவல் ஒய் ஸ்கொயரை காமனாக அவுட் சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ வி ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஒய் ஸ்கொயர் காமனாக அவுட் சைடு வந்துடுச்சு, டிவைடட் பை வி ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் வந்து கேன்சலேஷன் ஆகிடுச்சு. அடுத்தது ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் இஸ் ஈக்குவல் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் வி நான் அனதர் சைடு கொண்டு வரேன், மைனஸ் வியை கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு வி டிவைடில் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் இஸ் ஈக்குவல் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள், வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை வி. ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் இஸ் ஈக்குவல், இதில் ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ 1 பை வி மட்டும் இருக்குது. இதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன், வி இன்ட்டு டிவியாக மாறிடும். ஒய் டிஒய் அனதர் சைடு கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகும், டிஒய் பை ஒய். போத் அண்ட் சைடு நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இது இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது வி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். v வந்து வேரியபிள், அது இன்டகிரேஷன் பண்ணும்போது பவரில் ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, அதோட ஒரு 1 ஆட் பண்ணால் 2 ஆகிடும். அந்த 2வை டிவைடுக்கு போடணும். இது இன்டகிரல் dy பை ஒய். இதுக்கு ஃபார்முலா இருக்குது லாக் ஒய். லாக் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், மாடலஸ் போடலாம், போடாமல் விட்டாலும் சரி. ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டை எடுத்துக்கோங்க, லாக் சி. இப்போ இதை நான் சால்வ் பண்ணுறேன். இது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி மெத்தடில் இருக்கிறதுனால லாக் ஒய்சின்னு எழுதிக்கலாம். வி ஸ்கொயர் by 2 equal log yc. இப்போ v ஸ்கொயருக்கு வேல்யூஸ் இருக்குது. கொஷனில் வந்து v ஸ்கொயர் வியோட பிளேஸ்க்கு x by yன்னு வச்சுருக்கோம். நாம்
அப்போ அது அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர், இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் ycன்னு எழுதிக்கலாம். இந்த லாகை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் எக்ஸ்பொனென்ஷியலாக மாறுது. அப்போ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு yc. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிவன் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்ளை பண்ணலாம். when x equal to 1 and y ஓட வேல்யூ ஆல்சோ 1, இந்த கண்டிஷன் கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதை நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸோட பிளேஸ்க்கு 1 அப்ளை பண்ணுங்கள், ஒய்யோட பிளேஸ்க்கும் 1 அப்ளை பண்ணுங்கள். இ பவர் 1 ஸ்கொயர் 1, ஒய் ஸ்கொயருக்கு 1 போட்டிங்கனாலும் அது 1 தான் வரும். ஒய்யோட பிளேஸ்க்கு 1 கொடுத்தீங்கன்னா சி மட்டும் கிடைக்கும். அப்போ சிக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா ஒரு இ பவர் 1/2 கிடச்சிருக்கு, இல்லைனா ரூட் ஈன்னு கூட வச்சுக்கலாம் இதை. நெக்ஸ்ட் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் இங்கே கண்டிஷனில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒய் சியோட பிளேஸ்க்கு ரூட் இ ஈக்குவல் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2y ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அடுத்த கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் எக்ஸோட பிளேஸ்க்கு எக்ஸை நாட்டை அப்ளை பண்ணால் ஒய்க்கு வந்து இ கிடைக்குது. எக்ஸோட பிளேஸ்க்கு எக்ஸ் நாட்டு, ஒய்யோட பிளேஸ்க்கு இயை ரைட் பண்ணுங்கள். முதல்ல இதில் அப்ளை பண்ணுறேன். இ பவர் எக்ஸ் நாட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் நாட் ஸ்கொயர் பை 2y ஸ்கொயர், ஒய்யோட பிளேஸ்க்கு இ அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஒய் இருக்குது, ஒய்யோட பிளேஸ்க்கு நம்ம இ அப்ளை பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு ரூட் இ இருக்குது. இ பவர் எக்ஸ் நாட் ஸ்கொயர் பை 2e ஸ்கொயர், இங்கே இ பவர் 1/2, பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணால் 3/2ன்னு வரும். இந்த பேஸை வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் பவரை ஈக்குவல் பண்ணிக்கிறேன். எக்ஸ் நாட் ஸ்கொயர் பை 2 டைம்ஸ் ஆஃப் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2. 2வை கேன்சலேஷன் பண்ணுங்கள், இ ஸ்கொயர் அனதர் சைடு கொண்டு போயிடுங்க. எக்ஸ் நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 3 டைம்ஸ் ஆஃப் இ ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதில் நான் எக்ஸ் நாட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3, இ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இ மட்டும் கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த சம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.